வணக்கம் மக்களே. பாருங்களேன், எவ்வளோ பெரிய மரத்தை பாருங்க. பாருங்க மரத்தை அப்படியே பாருங்களேன். இது என்ன தெரியுதுங்களா? எவ்வளோ நிறைய மலர்கள் பாருங்க. பிங்க் கலர் எவ்வளோ பார்க்குறதுக்கே நம்மளை கண்ணை பறிக்குது. அவ்வளோ பிங்க் கலர் மலர்கள் பாருங்க. இவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க மலர்கள். அப்படியே இளம் சிவப்பு நிறம் பார்க்குறதே கண்ணை அப்படியே பறிக்குது. தூரத்துலேருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டக்கு போய் பார்க்குறப்ப தான் தெரியுது என்ன அப்படின்னா தூங்குமூஞ்சி மரம். தூங்குமூஞ்சி மரம் பார்த்தோம் அப்படின்னா தென் அமெரிக்கா இது பூர்வீகமாக கொண்டது. ஏன் இதுக்கு தூங்குமூஞ்சி மரம் அப்படின்ட்டு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, மாலை பொழுதுலையும் மழை காலத்துலேயும் மழை பெய்யும் போதும் மேகமூட்டத்தின் போதும் தன்னோட இலைகளை மூடிக்கொள்றதுனால இது தூங்குமூஞ்சி மரம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதன் இலைகள் பார்த்தோம் அப்படின்னா இரவில் மூடிக்கொள்ளும், பகலில் பார்த்தோம் அப்படின்னா விரிவடையும். அதனால் இதை தூங்குமூஞ்சி மரம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ மழை பெய்யும் பொழுது மழைத்துளி இலையின் மீது படாமல் நேரடியாக பூமியின் மீது விழுறதுனால இதை என்ன சொல்கிறாங்கன்னா ரெயின் ட்ரீ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இதோட இலைகள் மூடிக்கொள்வதனால இலையின் மீது மழைத்துளி விழுறதில்லை. இது பார்த்தோம் அப்படின்னா வேகமாக வளரக்கூடிய ஒரு மரம். பெரிய அடர்த்தியாக இருக்கும், நிழல் தரக்கூடிய ஒரு மரம். தூங்குமூஞ்சி மரம் அப்படிங்கும்போது நாம் எப்படி தூங்கும் பொழுது நம்மளோட கண்களை இமைகளை எப்படி மூடிக்கொள்கிறோமோ அதுபோல் சூரிய ஒளி இல்லாத நேரத்தில் இது தன்னோட இலைகளை மூடிக்கொள்ளும். அதனால் இது தூங்குமூஞ்சி மரம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா இதோட பூக்கள் பாருங்களேன். பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பூவை பாருங்கள், அப்படியே காமிக்கிறோம் பாருங்கள். இதில் அப்போ பாருங்கள், அப்படியே சின்ன சின்ன மகரந்த தூள் அப்படியே முனையில் ஒட்டியிருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படியே ப்ரஷ்ஷில் அப்படியே இந்த தூரிகையில் எப்படி அந்த ப்ரஷ்ஷில் இருக்குல்ல அது போல் இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்களேன். மகரந்த தூள் தூரிகை போல் இருக்கும் பாருங்களேன். இது பொதுவாக மார்ச் மற்றும் ஜூன் மாதம், மார்ச்லேருந்து ஜூன் மாதத்துக்குள்ளே இதோட பூக்கள் பூக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா வண்டு, பட்டாம்பூச்சி இதையெல்லாம் கவரக்கூடிய திறன் கொண்டது. இது ஒரு நல்ல நிழல் தரக்கூடிய மரம். பொதுவாக சில மரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இரவு நேரத்தில் கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியிடும் அப்படிங்கிறாங்க. இது இரவுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனை வெளியிடும். சில மரங்கள் பார்க்குறோம், அரச மரம், வேப்ப மரம், துளசி இதெல்லாம் பார்த்தோன்னா இரவு நேரத்துலேயும் ஆக்சிஜனை வெளியிடும், பகல் நேரத்துலையும் சூரிய ஒளி எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடும். ஆனால் சில மரங்கள் விதிவிலக்கு. அதில் இந்த தூங்குமூஞ்சி மரமும் என்ன பண்ணால் இரவு நேரத்துலையும் ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய திறன் வாய்ந்தது. மாசுக்களை கட்டுப்படுத்தும். சாலை ஓரங்களில் இந்த தூங்குமூஞ்சி மரம் இருக்கிறதுனால இது மாசுக்களை அதிகமாக கட்டுப்படுத்தும். கார்பன் டை ஆக்சைடை இது என்ன பண்ணால் அதிகமாக உறிஞ்சும். அவ்வளோ திறன் கொண்டது. நல்ல நிழல் தரக்கூடிய மரம். இதோட மரம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சென்ட்ரிங் வேலைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. பெஞ்சு, நாற்காலி, டேபிள், மரஜாமான்கள், பொம்மைகள் எல்லாத்துக்குமே இந்த தயாரிக்கிறதுக்கு இந்த மரத்தை பயன்படுத்துகிறாங்க. இது நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த மரம். இதோட காய்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடு மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுது. ஆடு மாடுகள் இதோட காய்களை நல்லா விரும்பி உண்ணும், நல்ல ருசித்து சாப்பிடும். இதோட இலைகள் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வயல்வெளிகளில் இந்த மரங்கள் இருக்கிறதுனால இந்த இலைகளை பார்த்தோன்னா உரமாக நம்ம பயன்படுத்தலாம். இதை மக்க செஞ்சு நம்ம உரமாக பயன்படுத்தலாம். நேரடியாக இதோட இலைகள் பூமியில் விழுறதுனால அது வயல்களுக்கு நல்ல உரமாக பயன்படுத்துறது. ஆகவே நல்ல சிறப்பு வாய்ந்த மரம், நல்ல உயரத்துக்கு வளரக்கூடிய மரம். மற்றும் படகுகள் மற்ற இதுக்கெல்லாம் தோணி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு இந்த மரங்கள் பயன்படுது. நன்றி, வணக்கம் மக்களே.